ஆரம்பிக்கலாங்களா? காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது ஒரு வீடை பார்த்தேன். இங்கே என்னன்னா இவ்வளோ பெரிய கேட்டு இருக்குது. கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. உள்ளே போவோம். ஓப்பனில் தான் இருக்குது கேட்டு. கேமராலாம் வச்சுருக்காங்க. வீடு செம பெருசாக இருக்குது. என்னடா கேட்டை பூட்டிட்டாங்க, இந்த கேமரா பண்ண வேலை தானா? ஐயய்ய, சரி கிட்ட போய் தான் பார்ப்போமே. வீடு நல்லா பெருசாக இருக்குது. இங்கேயே செட்டில் ஆயிடாமல் நினைக்கேன். பார்த்தீங்களா? டேய் பிரிட்ஜு, டேய் என்னடா பிரிட்ஜை தூக்கிட்டான்லே. முன்னாடி பயமாக இருக்க. பேய் வீடாக இருக்குமோ? அங்கே ஒரு கார் நிற்கி யாரோ இங்கே ஏற்கனவே வந்து அட்டி வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு நினைக்கேன். பாருங்க, நல்லா தான் இருக்குது வீடு. கீழே வெல்கம்னு போட்டுருக்காங்க. டேய் மட்டும் கையில் என்னடா வச்சுருக்காங்க? டேய் கண்ணு, டேய் ஷூட் பண்ணாதேன்னு சொல்லி வாய மாடல அதுக்குள்ளே ஷூட் பண்ணிட்டோம். ஸோ கைஸ், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டே 1. நம்ம இதில் ரெண்டு டேயில் முடிச்சிடலாம் நான் நம்புகிறேன். 2 டேலேயே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கிராணி 2ல் ஒரே ஒரு டேயில் தான் நம்ம சர்வைவ் பண்ணி முடிச்சாச்சு. இது கிராணி 3 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால 2 டே. சரி, இப்போ கீழே ஒரு ரோபோட் நிற்கும். அந்த ரோபோட் வந்து நம்மளை பார்த்தோன்னே சத்தம் விடும். அதில் கிழவன் கிழவி 2 பேரும் ஜோடியாக கீழே வருவாங்க. இங்கே ஒரு பெல்லு இருக்கும். இந்த பெல்லு கட்சி கூட்டிகிட்டு போயிடலாம். இதுக்கு முன்னாடி பார்க்கலாம் கிழவன் அண்டு கிழவி வரவளா இல்லையான்னு பார்ப்போம். என்னடா இவ்வளோ நேரம் அது சீக்கிரம் வந்து தொலைங்களேன்டா. வாங்க எஸ்கேப் பண்ணான்ட்டான். ஆமாம் கைஸ், ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கிராணி போகுது என்னென்னா ஏதோ சொல்ல வந்தேன். இது ஏதோ சொல்ல வந்தேனே. சரி விடுங்க. இப்போ போய் வெப்பன் கீயை தான் தட போகிறோம். மோஸ்ட் கிச்சனில் தான் நிறைய வெப்பன் கீ இருக்கும். இதுக்குள்ளே சில நேரம் இருக்கும், இதுக்குள்ளே இப்போ இல்லை. கஷ்டமாக இருக்கும் போலையே. இந்த இருக்குது வெப்பன் கீ. நல்லா வெப்பன் கீ கிடச்சிட்டு இப்போ போய் வெப்பன் எடுத்துடலாம். ஒரு சவுண்டை போட்டு போயிடும். இன்னும் கிளவி இங்கே வந்துடுவா, நம்ம மேலே போயிடலாம். சரி, மேலே போகலாம். வந்தாச்சு. இங்கே தான் இப்போ நம்ம இறங்கணும். ஸ்டாப் வந்துருச்சு. சரி, ஓப்பன் பண்ணி இப்போ இங்கே போய் வெப்பன் கீ எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லா இடத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போது ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணி விட்ருக்கணுமோ? என்னடா கன், டே கிளவ தூக்கிட்டு இருக்காங்கடா. கைஸ் அடிச்சிருவோமா? அப்படியே செத்துட்டேன். இந்த கன் வச்சு தானே ஆட்டம் கட்டிட்டாங்க. இப்போ கிளவி வந்துடுவா. இவன் சிக்கன்னு ஏதோ பாசமாக இருக்கிற மாதிரி வந்துடுவான். ஆனால் பாசமாக இல்லை. இப்போ பாருங்க, நான் பாடுற ராகத்தில் அலறி அடித்து நீ பாடவே வேண்டாம்னு வந்துடுவான். வந்துட்டான் சொன்னேன்னா. சரி, இப்போ இவனையும் அடிச்சிடுவோம். முடிச்சாச்சு. 2 minutes 30 seconds வரமாட்டான். கைஸ், இங்கே இது ஜெனரேட்டர் அந்த ஒயர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காக்கா போட்டு தள்ளிடலாம். இங்கே ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்குது. நம்ம தான் கன்னே இருக்கு காக்கா போட்டு தலை. சரி, இப்போ போய் காக்கா போட்டு தள்ளிடலாம். எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களே அப்பா. சரி, இங்கே தான் காக்கா இருக்குது. இதுகிட்ட காயின் தான் இருக்கா? சரி, சும்மா சுட்டுவோம். ஆமாம், நான் அப்போ ஒன்று சொல்ல மறந்தேன். நம்மளா என்னன்னா, இது நம்ம இதில்
இதுதான் டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். கேட்டு டோர் ஒன்று தானடா. டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த கேபிள் வேண்டாம். இப்போ வெப்பன் எடுத்து வெப்பனை திறந்துடும். வெப்பனை திறந்து என்னது சரி போவோம். பொதுவாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம். சரி நம்ம இப்போ இது என்னது இந்த ஒயர் எடுத்துகிட்டு இங்கே இருக்குது ஒரு ஃப்யூஸு நல்லா இப்போ 2 பொருள் கிடச்சிட்டு டோர் எஸ்கேப் பண்ணிக்கு. இன்னும் 2 பொருள் கிடச்சின்னா நம்ம டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். எல்லாம் சீக்கிரமாக கிடச்சா நல்லது தான். இந்த ஸ்டோன் ஒன்று கிடச்சிருக்கு. ஸ்டோன் எடுத்துப்போம். ஐயோ செட்டுக்கு இல்லைல்ல. எப்படி பாட்டு போயிடலாம். இங்கே பிளாங்க் இருக்குன்னு பார்த்தா பிளாங்க் இல்லை. சரி இப்போ என்ன பண்ணலாம் யாருக்கு தெரியும். போவோம். இங்கே தான் பிளாங்க் இருக்கோ. சரி இந்த கார் பின்னால் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபயர்வுட்டு நமக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம காக்காவை ஏற்கனவே சுட்டு கொண்டுட்டோம். இப்போ இந்த ஃப்யூஸ் எடுத்து மேலே போய் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நான் இங்கே ஓடி போனால் கிளைய வந்து மண்டை எடுத்துருவாங்க. நம்ம லிஃப்ட் அடிப்போம். லிஃப்ட் இங்கே ஒன்றும் இல்லை. சரிப்பா சிலிண்டர் நான் வேறு சும்மா வந்து தொல்லை விழுதா. இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு தேடிட்டு போயிடுவோம். கோகோனட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இல்லை, எதுவுமே இல்லை. சரி இப்போ நம்ம மேலே போயிடலாம். பட்டன் மேலே தான் இருக்கோ லிஃப்ட்டு. சரி பட்டன் அழுத்தி விட்டால் கீழே வந்துருக்கு. சவுண்டை கொடுத்துருவோம். சவுண்டை கொடுத்தா கிளைய வந்து கன்ஃபியூஸ் ஆகி இங்கே இருந்துட்டேமா இது அங்கே போய் முட்டிகிட்ருக்கோம். எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும். இந்த வந்துட்டா கிளவி. இப்போ நம்ம போயிடலாம். ஓ ஷீட், இப்படி ஆகிப்போச்சே. விட மாட்டேன் கிளவி. இப்போ கிளவன் கையில் கன்று வந்துடும். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் அந்த ரோபோட்டுக்கிட்ட போய் சவுண்டை போட்டுட்டு நம்ம இப்போ இன்னொன்று டெக்னிக் பண்ண போகிறோம். இன்னொன்று டெக்னிக் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே போய் இதில் ஒளிஞ்சுப்போம். இதில் ஒளிஞ்சிட்டோன்னா கிளவி வர்றது நம்ம இந்த ஓட்ட வழி அப்படி பார்த்துக்கலாம். போட்டோம். கிளவி வரான்னு நினைக்கேன். ஆமாம் போயிட்டா. கிழவனும் போயிட்டான். கிளவன் 2 பேரும் ஜோடியாக போயிட்டாங்க. இப்போ நல்லது, மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். கிழவன் கையில் வேறு கன் இருந்துச்சு, நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சரி இப்போ அந்த வண்டிகளை எடுத்துகிட்டு கிளவி அடிச்சிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போய் இல்லை மேலே போய் என்ன செய்ய. சரி இப்போ நம்ம கீழே வச்சிடலாம். அவளை கீழே போய் சவுண்டை கொடுத்துட்டு வந்துடுவோம். அப்படின்னா கிளவி இங்கே வந்துடுவா. கீழே போய் சவுண்டை கொடுத்துருவோம். இப்போ இங்கே போட்டுட்டு யோவா அந்த சிலிண்டர்னா தொல்லை தாங்க முடியல காய்ஸ். ஓகே போவோம். இப்போ இங்கோடி இப்படி தாவி மெல்லாமல் இப்படி போயிடணும். அவ்வளோதான். இந்த புதரில் தாவி இப்படி வந்துடலாம். இப்போ இங்கே ஒரு கல் இருக்குது. இப்போ வாங்கடா டேய்.
கிழவன் கிழவி 2 பேரும் மண்டையிலையும் ஒரு குழி விழுந்துடும். இப்போ நான் அடிக்கிற அட்டியில் வாடாடே. இன்னும் வரக்கானோம். சரி, இங்கே இன்னொன்று கல் இருக்குது, இதையே எடுத்துப்போம். அப்புறம் நம்ம கரெக்டாக தலையில் குருவிக்கலான்னா அதான் கத்தம். வர மாதிரி தெரில 2 பேரும். என்ன செய்ய, ஏதாவது ஒரு சவுண்டு கொடுக்கணுமே. இங்கே உண்டிகோட கீழே பட்டால் வேறு சவுண்டு கேட்காது. காய்ஸ், ஏதாவது சத்தம் கேட்டுக்குன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. பைக்காக வருது, வெளியே வச்சு ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன், அதான். சரி, சவுண்டு பட்டாச்சு. இப்போ மாதிரி கிழவன் கிழவி வருவாளா இல்லையான்னு பார்ப்போம். வர மாதிரியும் தெரிலையே. இந்த சிலிண்டர்னாவோட ரொம்ப தொல்லையாக போச்சு. திடீர்னு வந்து பயன்படுத்துதா. எனக்கு வேறு பயமாக இருக்குது. பயம்லாம் இல்லை, நம்ம எதுக்கு பயப்பட போகிறோம். சிலிண்டர்னாலும் ஒரு ஆளுன்னு. இப்போது சவுண்டு கேட்கு வரான்னு நினைக்கேன். இந்த வந்துட்டா தலையிலே உச்சி மண்டையில் அடிக்கணும். அடித்தாதான் சாவா, செத்தாதான் கிளம்பி வருவா. சரி, இப்போ கிளம்பி வரதுக்கு வெயிட் பண்ணணும். அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்போம். இங்கே அங்கேன்னு 2 பக்கமும் 2 பக்கத்தில் எந்த பக்கத்தோடு வருவான்னு தெரியாது. ரொம்ப நேரம் போகும் போல வீடியோ. வேற வர மாட்டேங்க. இந்த சிலிண்டர் நம்மள போட்டு தள்ளணும்ப்பா, முடியல. என்னால் முடியாது. இனி நம்ம உள்ளே போய் இறங்கி அடிக்கிற வண்டி தான். என்ன பண்ணிட்டுருப்போம் அப்படி வந்து கிளவே. இப்போ இங்கே ஒரு கண்ணாடி இருக்கும்ல, அதை உடச்சி உள்ளேருந்து க்ரோபார் எடுத்துப்போம். இப்போ உடச்சிடலாம். உள்ளே போய் க்ரோபார் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ, தெரியாமல் ஷூட் பண்ணிட்டோமே. சரி விடுங்க. க்ரோபராவது கிடச்சிதே, வேறு தான் அங்கே உள்ளே கிடைக்கல. இதுக்குள்ளே போட்டு செட்கி நல்லதாக போச்சு. செட்கி கிடச்சது ஒரு நல்லது தான். ஏன்னா நமக்கு அந்த ஒயர் கிடச்சிட்டு செட்கி கிடச்சின்னா அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் எடுத்துடலாம். ஐயோ, கிளம்பி வந்துட்டானே. ஐயோ, அப்பம்லாம் வெளியே வரல, இப்போ மட்டும் வெளியே போயிட்டு உள்ளே வந்திருக்கான். சரி, இப்போ போய் அந்த உண்டிகோல் எடுத்து இப்போ அவனை போய் மண்டையில் போட்டு வந்துடலாம். சீக்கிரமாக போனோம். போடாடே ஜூட். இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போகும் போலையே. என்னடா காணாம் கிழவனே, மறைஞ்சு போயிட்டான் போலையே கிழவன். காணோம். டேய் கிழவா, எங்கடா இருக்க? ஐயோ, இவன் வரதுக்குள்ளே கிளவியே வந்துட்டா. அவ்வளோ லேட் ஆகிட்டு. இப்போ போய் மறுபடியும் இன்னொன்று ஏதாவது ஒரு கல் எடுத்துகிட்டு கிளவி மண்டையில் போடும். கிளவன்ட்டு மண்ணில் கன்று வாங்கணும். வாங்கிட்டோமா இல்லையா? வாங்கலை. இப்போ கன்று வாங்கணும். அப்போ கூட நம்மளை ஷூட் பண்ணானே, ஆனால் நம்ம ஒளிஞ்சாச்சு.
இந்த போகிறான் பாருங்க. டேய் கிளவா, இப்போ வாடா. இங்கேருந்து அப்படியே போட்டுருவோம். அவ்வளோதான். கல் ஆனால் ரொம்ப தூரம் போகுது. சரி, இப்போ இந்த கன் எடுத்து அவன் கண்ணை வச்சு அவனையே சுட்டுட்டு அந்த காருக்குள்ளே புல்லட் இருக்கும், ஆமோ, இந்த கன்னோட ஆமோ இருக்கும், அதை எடுத்துகிட்டு கிளவி ஷூட் பண்ணிடலாம். இப்போ இந்த பைக்காரன் வேறு கத்திக்கிட்டே போகிறான். இப்போ இந்த கிழவனை சுட்டு தள்ளின பாசத்தில் கிளவி வருவா. அப்புறம் கிளவியை சுட்டு தள்ளிடும். இப்போ கிளவி சுட்ட பட்சத்தில் யார் வருவா? நம்ம தான் 2 சுட்டுட்டோமே, இனி யார் வருவா? சவுண்டு வரமாட்டேங்கி, ஏன்னு தெரில. இந்த வந்துட்டா கிளவி. வாடி வா, ஏவலையும் போட்டு தள்ளியாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ இதில் ஒரு ஆம்பு எடுத்துகிட்டு இவ்வளோ பார்த்தாச்சுல, இங்கே போய் இதுக்குள்ளே போய் நம்ம போட்டுருவோம். இந்த இங்கே ஒரு இதுக்குள்ளே இங்கே போய் இப்படி போட்டுட்டு இப்படி பூட்டிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம போய் செட்டி எடுத்து மல்ல அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி இந்த கேபிளெல்லாம் சொருவி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். எவ்வளோ வேலை இருக்குது. இன்னும் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கணும்னா பிரிட்ஜ் ஹேண்டிலு, செட்கி கிடச்சிட்டு, ஒயரு கிடச்சிட்டு, அவ்வளோதானோ? இல்லை ஃப்யூஸும் கிடச்சிட்டலாம். நமக்கு எல்லாமே கிடச்சிட்டு கைஸ். பிரிட்ஜ் ஹேண்டில் மட்டும்தான் நம்ம கிடைக்கணும். கிடச்சிங்கன்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடலாம், பாய் பாய் சொல்லிட்டு. யாருக்கு? கிளவி, அப்புறம் அந்த சிலிண்டர்னாக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம இந்த கேபிள் எடுத்து இதில் இப்படி போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்றலாம். லேட்டர் அந்த எலக்ட்ரிக் போகுது பாருங்க. இது எதுக்குப்பா நமக்கு நம்ம என்ன ட்ரெயின் எஸ்கேப்பாக பண்ண போகிறோம்? நம்ம டோர் எஸ்கேப் தானடா பண்ண போகிறோம். போடா. இந்த ஃப்யூஸையும் எடுத்தாச்சு. ஃப்யூஸ் எடுத்துகிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணிவிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோர். அது கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்தாச்சு. இப்போ எங்கோடி படி ஏறி தான் போகணும். ஏன்னா ஒரேடி லெஃப்ட்டில் போனால் நமக்கு மறுபடியும் கீழே வந்து தான் ஆகணும். அதான் நம்ம படி ஏறி போகலான்னு பார்த்துட்டோம். படி ஏறி இப்போ மேலே போய் இந்த இங்கே போய் இப்படி போட்டுட்டு கேட்டை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் நமக்கு பிரிட்ஜ் ஹேண்டில் மட்டும் எப்படியாவது கிடச்சிட்டுனா முடிஞ்சுது. இப்போ இங்கே தான் இந்த பிளாங்க் இருந்துச்சு. இந்த பிளாங்கை போய் எடுத்துகிட்டு நம்ம அதுக்குள்ளே பிரிட்ஜ் ஹேண்டில் இருக்கான்னு போய் பாட்டு வரும். இந்த பிளாங்க் வச்சுட்டு ஒரு இடத்துக்குள்ளே போகணும். அந்த எம்மாடி சிலிண்டர்னும் மேலோடி தவ முடியாதோ. சரி, கீழோடி போகலாம். ஓடுற கைப்புள்ள எப்பா, அந்த பைக்காரன் வேறு பாடாப்படுத்துதான். சரி, மேலே போயிடலாம். மேலே போய் அந்த பிளாங்கை வச்சுட்டோன்னா உள்ள பிரிட்ஜ் ஹேண்டில் இருந்தாலும் இருக்கும், அதை போய் எடுத்துக்கலாம். இந்த கிளவி மேலே பார்த்துக்கிட்டே போகிறா. அவளால் என்ன வர முடியுமா? நம்ம தான் 2 டேலையே எல்லாத்தையும் முடிச்சிருவோமே. இங்கே கோகோனட்டு தான் கிடச்சிருக்கு. கோகோனட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்க. சரி, இப்போ இதை எடுத்து இந்த சம்திங் இன்சைட் திஸ் கோகோனட்டு இதுக்குள்ள ஏதோ ஒரு கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கீழே போய் லிஃப்ட்லலாம் போகண்டா. லிஃப்ட்லேருந்து தவி போயிடும். பாஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது சரி, சிலிண்டர்னா வேறு கத்திக்கிட்டே இருக்கா. இப்போ இதுக்குள்ளே போய் சேஃப் கீ நம்ம மறந்துட்டோம்ல. சேஃப் கோடில் நமக்கு இருக்கும்ல. கண்டிப்பாக சேஃப் கீ தான் இருக்கும் பாருங்களேன். ஸ்டோன் எடுத்து சொன்னோம்ல சேஃப் கீ தான் இருக்குன்னு. இப்போ சேஃப்குள்ளே பிரிட்ஜ் ஹேண்டில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ்கேப்பு பண்ண போகிறேன் கிராணி 3ல். சரி, நம்ம டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம்.
நம்மள அந்த கிளவி போட்டுட்டு தான் நம்ம அந்த சேஃப் கீ ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்கேப் பண்ண போகிறோம். கிளவி வந்தாச்சு. மண்டையிலேயே போட்டு இப்போ கிழவனை கூப்பிட்டு அடிக்கணும். சிலிண்டர் நான் மேலே போட்டு தரணும். சிலிண்டர் நான் போடாமல் நான் இன்றைக்கி இந்த கேட் எஸ்கேப்பே பண்ண மாட்டேன். எவ்வளோ நேரம் வந்து பயன்படுத்தினா நான் அந்த சிலிண்டர் நான் கொல்லாம. சரி, நம்ம இப்போ போய் கிழவனை போட்டு வந்துடலாம். வந்துடலாம். கண் எடுத்து போடும். ஏன்னா அவன் கண்ணால் அவனே போடுறது தான் கொஞ்சம் மனசு குழுன்னு இருக்கும். இந்த இங்கோடி யாரான் அவ்வளோதான் அடித்து படுக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம கீழே போய் சேஃப் கீ எடுத்துகிட்டு போயிடலாம். எஸ்கேப் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ணை எங்கேயும் எடுத்து ஒழிச்சிக்கணும். இந்த காரு பின்னால் போட்டு ஒழிச்சு வச்சுருவோமா? இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். சேஃப் கீ அங்கே இருக்குது. அங்கே போய் எட்ட வரணும். இந்த இருக்குது பாருங்க சேஃப் கீ எடுத்துகிட்டு சேஃப் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே பிரிட்ஜ் ஹேண்டில் இருக்கும். அதை போய் எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயும் போயிடக்கூடாது. சிலிண்டர் நான் கொன்னுட்டு தான் போகணும். நாங்கள்லாம் அப்போவே அப்படி என்னோட இது ஃப்ரீ ஸ்பின்னா கொடாடே மெசேஜ் வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தான் நெட்டை ஆஃப் பண்ணிக்கணும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் தான் இதெல்லாம் வரும். சரி, இது ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள பிரிட்ஜன் டேய் என்னை ஏமாற்றிட்டாங்க காய்ஸ். எங்களை ஏமாற்றிட்டாங்க காய்ஸ். நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பிரிட்ஜ் ஹேண்டில் கிடைக்குன்னு சொல்லி நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்க காய்ஸ். சரி, டெடி கிடச்சதும் ஒரு வகையில் நல்லது தான். நம்ம சிலிண்டர்னா கொண்டுட்டு தானே பார்க்குறோம். நாங்கள்லாம் அப்போவே அப்படி. இப்போ எப்படி இருப்போம்? சிலிண்டர் நம்மளை கொல்லணும். என்ன பாடுபடுத்தினா நம்மளை போட்டு. நம்ம அவளை போட்டு ஒரேடியாக ஒழிக்க போகிறோம். சிலிண்டர்னா இஸ் கான். நம்ம இந்த எதுலையோ தேடுற மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். எதுலேருந்தும் தெரில. ஆமாம் காய்ஸ், நம்ம ஒரு க்ரோபரோட பெட்டி தானே ஓப்பன் பண்ணோம். இங்கே ஒரு க்ரோபர் பெட்டி உண்டுல்ல, அது ஓப்பனே பண்ணல. இதுக்குள்ளே தான் அப்போ கண்டிப்பாக பிரிட்ஜ் ஹேண்டில் இதில் தான் இருக்கும். இல்லாட்டும் இந்த பேட்லாக்கி அந்த பாட்டெல்லாம் உடச்சி தண்ணி ரூப்பி உள்ளே போடுவோம்ல, அதுக்குள்ளே இருக்கும். மீடியா க்ரோபார். இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணிட்டோன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். இதே மாதிரி தானடா சேஃப் கீன்னு சொன்னால் ஆனால் கடைசியில் எஸ்கேப் பண்ணாமல் இன்னும் எங்களை ஏமாற்றிட்டேன்னு நினைக்கிறேங்க காய்ஸ். அது ஒரு சிக்கலாகி போச்சு. நம்பி எங்கே போனால் இல்லை, என்ன செய்ய. சரி, க்ரோபார் இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணோம்ல, அதனால் இங்கே தான் இந்த பெட்டிக்கிட்டே தான் இந்த க்ரோபார் இருக்கும். க்ரோபார் எடுத்துகிட்டு மேலே போய் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொன்னோம்ல காய்ஸ், நாங்கள் 2 டேலையே முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடிச்சிடலாம். இந்த கிழமை வரோம். இங்கே ஒரு இது இருக்கிறதுனால ஈஸியாக போட்டுடலாம். நம்மளை அதுக்குள்ளேயும் இவனை அடிக்கக்கூடாது. மெண்டல் ஆக்கிக்கிறோம். கிளவி இப்போ வருவா. ஏன்னா மெண்டல் ஆனாலே கிளவி வந்துடுவா. பாசம் வந்துட்டா அவனையும் மெண்டல் ஆக்கியாச்சு. இப்போ இதை எடுத்துட்டு பாண்டி தான் மண்டை கிருகிருன்னு சுற்றுது. சொட்டை கிளவி மொட்டை கிளவா. நாங்களாம் உங்களை கொண்டுட்டு போகக்கூடாது, வச்சு செஞ்சுட்டு போகணும். இப்போ மேலே போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். நமக்கு லிஃப்ட் தேவை. லிஃப்ட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு கூச்சுட்றா கைப்பில்ல கூச்சாச்சு. இப்போ இங்கே போய் மறுபடியும் லிஃப்ட் ஆன் பண்ணி மேலே போய்
க்ராபார் பட்டியை திறந்து பிரிட்ஜாண்டில் எடுத்து மேலோடி போய் கீழோடி வந்து எஸ்கேப் பண்ணிட வேண்டியதான் கைஸ். கேட்டை திறந்தாச்சுல்ல. ஆமாம், நம்ம கேட்டை திறந்தாச்சு. அதனால் நமக்கு ஈஸியாக தான் இருக்க போகுது. மேலே மேலே போகணும். இங்கே தான் இந்த இருக்குல்ல இந்த க்ராபரோட பாக்ஸ். இந்த க்ராபர் பாக்ஸை சொன்ன மாதிரியே பிரிட்ஜாண்டில் கிடச்சிட்டு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், கிளவி ரெண்டுத்துக்கு பாய் பாய். மேலோடி போய் கீழோடி குச்சிடலாம். நாங்களாம் அப்போவே அப்படி எஸ்கேப் பண்ணணும்னா பண்ணிடும். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இன்னும் போட்டு இப்படி சுற்றிட்டோம்னா மேலேருந்து அது வரும். கிளவி பாய் பாய், see you, டாட்டா, பாய் பாய். பாய் பாய் கிளவன். பாப்பா மாதிரி ஓந்தா மாதிரி முடிப்பான் அம்மா. கிளவி அதுக்கு மேலே முட்டை கண்ணு வச்சு முழின்னு போட்டு முடிப்பா. சிலிண்டர்னா தான் நம்ம கொண்டுட்டோம்னா மறுபடியும் வரா. தி எண்டு. பாய் பாய் காய்ஸ், ஹாப்பி பொங்கல் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க காய்ஸ். பாய்.